என்னுடைய கணவன், என் மனைவி, என்னுடைய பெற்றோர், என்னுடைய பிள்ளைகள்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் குடும்பமே ஒன்றா நிற்குது. ஒரு கணவன் வந்து மனைவியை விட்டுட்டு அவர் வேலைக்கு போகும்போது என்ன நம்பிக்கையோட போறாருன்னா, என் மனைவி எனக்கு துரோகம் செய்ய மாட்டா, எனக்கு உண்மையாக இருப்பான்னு நம்பி தான் அவர் வீட்டை விட்டு கிளம்புறாரு. ஒரு மனைவி வந்து அதே போல தன் கணவன் வேலைக்கு போனவரை வந்து அவள் மனதார நம்புகிறார். நான் கூட இல்லைன்னா கூட என் கணவன் எனக்கு உண்மைக்கேடா நடக்க மாட்டாரு, அவர் உண்மையாக இருப்பாரு நம்பி தான் அவள் தைரியமாக வீட்டில் தன் காரியங்களை கவனிக்கிறாள். ஒரு பெற்றோர் வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது அவங்க பீரோவில் அவங்களுடைய ட்ராவில் வந்து பணத்தை வச்சுட்டு போகும்போது என்ன நம்புறாங்கன்னா, என் பிள்ளை என் பணத்தை திருட மாட்டான், என் பிள்ளை என் பணத்தை வந்து என்கிட்டேருந்தே அவன் எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு நம்பி தான் காசை வீட்டில் வச்சுட்டு போகிறாங்க இல்லையா? அதே போல் பிள்ளைகளும் என்ன நம்புறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களை நேசிப்பாங்க, எங்களை கடைசி வரைக்கும் பாதுகாப்பாங்க, எங்களை பராமரிப்பாங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை தான். நம்பிக்கை தான், எழுதி வாங்குறதெல்லாம் கிடையாது, நம்பிக்கை தான். நம்பிக்கையில் தான் குடும்பமே நிற்கிது. இந்த நம்பிக்கைக்கு அவசியமானது உண்மை. உண்மை மட்டும் இல்லைன்னா நம்பிக்கை உடைஞ்சிடும். நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பமே சின்னமன்னமாக போயிடும். நீங்கள் இந்த கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு மாத்திரம் இல்லை, சகோதர சகோதரிகள் உறவுல கூட பாருங்களேன், எதில் வந்து ஒருத்தர் நேசிக்கிறது, குடும்பமாக பயணிக்கிறதுலாம் பார்த்தா நம்பிக்கை தான். ஜஸ்ட் ட்ரஸ்ட், அவ்வளோதான். நம்புகிறாங்க, என்னுடைய அண்ணன், என் தம்பி, என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா எனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க, அவங்க பொல்லாப்பு செய்ய மாட்டாங்க, நம்புகிறாங்க. நம்பி தான் ஒன்றாக வாழ்கிறாங்க, காரியங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க, அநேக காரியங்களை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்துட்டு போகிறாங்க. இருக்கா இல்லையா? அதை வந்து உண்மை இல்லாமல் ஒருத்தர் செயல்படும் போது உறவே முறிஞ்சு போகுது பாருங்க, உறவு முறிஞ்சு போயிடும். இப்போ சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையான காரியங்கள்லாம் நம்ம கேள்விப்படுவோம். அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நம்பி பத்திரத்தை கொடுத்துட்டு போனேன் பாஸ்டர், என் அண்ணன்ட்ட கொடுத்தேன், என் தங்கச்சிட்ட கொடுத்தேன், எங்கள் அக்காட்ட கொடுத்தேன், என் தம்பிகிட்ட கொடுத்தேன், எல்லாத்தையும் தான் பேரில் எழுதி வச்சுட்டான் பாஸ்டர், தெரியல, எனக்கு இத்தனை வருஷமா எங்களுக்கு தெரியாமல் என் கூட இருந்திருக்கான், நல்லா பேசுவான், நல்லா பழகுவான், அவன் ரொம்ப உண்மையாக இருந்தான்னு நினச்சி நாங்கள் எதுக்குமே கேள்வி கேட்காம நம்பி விட்டுட்டு போனோம், கடைசியில் எல்லாத்தையும் தான் பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சில பேர் ரொம்ப வேதனையாக சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கணவனுடைய உண்மை கேடை வந்து கடைசி வரைக்கும் வெளியே வராது. எப்போ வெளியே வரும்னு கேட்டால், கணவன் வந்து ரிட்டையர் ஆவார் பாருங்க, அப்போதான் இன்னொரு பொண்ணு வந்து நிற்கும் சண்டைக்கு, செட்டில்மெண்ட்டில் எனக்கு பங்கு வேணும்னு. என்ன செட்டில்மெண்ட்டு, யார் நீன்னு கேட்டால், அவரோட நான் ஏற்கனவே 20 வருஷம் நான் தனியாக ஒரு அட்ரஸில் வாழ்ந்துட்டு இருக்கேன், இவங்க ஒரு அட்ரஸ் நினச்சா அவர் 2 அட்ரஸ் வச்சிருக்காரு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? குடும்பமே பிரமித்து போய் நிற்கும். ஐயா டெய்லி இங்கே வந்தார், இங்கே தான் சாப்பாடு கட்டிட்டு போனார், கடைசியில் பார்த்தா சாப்பாடை ஷேர் பண்ணியிருக்காரு இன்னொருத்தட்ட. அந்த அம்மாவுக்கு புரியலை, இவ்வளோ கம்மியாக சாப்பாடு போடுறது, எக்ஸ்ட்ரா போடுனா எதுக்குன்னு புரியலை அந்த அம்மாவுக்கு. எக்ஸ்ட்ரா வேற ஒரு ஆள் அவர் வச்சிருக்கிறாரு, அதனால சாப்பாடு அவருக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. திடீர்னு செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாபுனான்னு செலவாகுது, கேட்டால் கணக்கெல்லாம் ஒன்றுமே ஒத்து வர மாட்டேங்குது, கடைசியில் பார்த்தா கணக்கு வேற பக்கமாக டெபாசிட் ஆகிருக்குது. இப்போ இது எப்பயோ ஒரு நாள் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை உடஞ்சு போகிறதுனால உறவே என்ன ஆயிடுது, உடஞ்சு போயிடுது, அன்பு கசிஞ்சு போயிடுது பாருங்க. அது வந்து அந்த உறவு ரொம்ப கசப்பாயிடுது. குடும்பத்தில் மாத்திரம் பாருங்க, இந்த உண்மைன்றது ரொம்ப முக்கியங்க. கணவனை மனைவி நம்புறது, மனைவியை கணவன் நம்புறது, இதில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அந்த உண்மைக்கு நாம் வந்து எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்கணும். கர்த்தரும் பாருங்க, சாதுரியத்திற்கு சாமர்த்தியத்துக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. உண்மை உள்ள மனுஷன். நீங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், பொய் சொல்லிலாம் பிழைச்சிக்கலாம், பொய் சொல்லிலாம் சம்பாரிச்சிடலாம், பொய் சொல்லி பிறல் ஆகிடலாம். இந்த கனவை தயவு செய்து நீங்கள் உங்கள் விட்டு எடுத்துருங்க. நான் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் இந்த பொய் சொல்லி சம்பாதிச்சு காரியங்களை ரொம்ப சாமர்த்தியமாக காய் நகர்த்தின ஆளுங்கள்லாம் இது வரைக்கும் வாழ்ந்ததை நான் பார்த்தது கிடையாது. அவங்க பிள்ளைங்கள்லாம் வாழ்ந்து வளர்ந்ததை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அவங்க நினைப்பாங்க உலகத்தில் எல்லாருமே ஏமாளி, நம்ம தான் கெட்டிக்காரன் நினச்சி ரொம்ப சாதுரியமாக வேலை செய்கிறாங்க பாருங்க. இவங்களை ஏமாத்திருக்க அவன் பிள்ளை கொடுத்துருப்பான். இதை நான் வந்து கண்ணால் பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமாக சுரண்டி எடுத்துட்டு எல்லாரையும் ஏமாற்றி பிழைச்சி எல்லாம் சேர்த்து சம்பாரிச்சு என்கிட்ட தான் எல்லாருக்கும் நினைக்கிறாங்க பாருங்க. அத்தனையும் நாசமாக்குறதுக்குன்னு ஒருத்தன் பின்னாடி வருவான், மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஏமாத்துறவங்களை ஏமாத்திட்டு ஓடுறதுக்கு நம்ம இருப்பான். இது நடக்கும், இது உண்மை. உண்மை கேடு மட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடாதுங்க. ஏங்க வாழ போறது கொஞ்ச காலம், என்ன சம்பாரிச்சு என்ன வாரி எடுத்துட்டு போக போறோம்னு நினைக்கிறீங்க?
மனுஷன் இருக்க போறது கொஞ்ச நாள். அவனோட வாழ்க்கை புகையை போல இருக்கு, புல்லை போல இருக்கு. இன்றைக்கு இருக்கிறான், நாளைக்கு காணாமல் போகிறான். அவன் இருந்த இடம் கூட அவனை அறியாமல் இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. நிர்வாணியா வந்து நிர்வாணியா போறாங்க. இந்த உலகத்துல ஒன்றையும் கொண்டு வந்ததுமில்லை, ஒன்றையும் கொண்டு போக போறது கிடையாது. இருக்கிற பரதேசியாய் தங்குற கொஞ்ச நாள்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த கொஞ்ச வருஷத்துல, கர்த்தர் நமக்கு கொடுத்த கொஞ்ச பலத்துல இருக்கும்போது உண்மையா வாழ்ந்துட்டு போறதுதான் உத்தமம். நீங்க உண்மையா வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு கேரண்டி கொடுக்குறாரு, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி உங்க மேல போடுறாரு. என்ன இன்சூரன்ஸ் தெரியுமா? ஃபேமிலி இன்சூரன்ஸ். ஆமா, நீதிமானையும் உத்தமனையும் நோக்கி பாரு, அவன் முடிவு சமாதானமா இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் பிள்ளைகள் அவனுக்கு பின்னால் எப்படி இருப்பாங்கன்னா பாக்கியவான்களா இருப்பாங்க. ஆமா, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு திரியறதை நீ பார்க்க மாட்டேன், கர்த்தர் அவர்களை ஆதரிப்பார். அப்போ நாம உண்மையா இருந்தா அந்த பாலிசி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எக்ஸ்டெண்ட் பண்றாரு ஃபேமிலி கூட. நாம போயிட்டா கூட பிள்ளைகள் மேல கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறார். உண்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷி எதுல உண்மையா இருக்கணும்? எபேசியர் 4:25. எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன். அவனவன் பிறனுடனே பொய்யை களைந்து மெய்யை பேசக்கடவன். நாம் பேசுகிற வார்த்தைகளில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Be truthful in your words. நம்முடைய வாயின் வார்த்தையில உண்மை இருக்கணும். இந்த வாய் என்ன வேணா பேச முடியும், ஆனா பேசுறது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினது எல்லாம் பாவம் தான். வெள்ளை பொய், கருப்பு பொய், மஞ்ச பொய், பச்சை பொய், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொய் பொய் தான். பெரிய பொய் சின்ன பொய்லாம் கிடையாது. எல்லாமே பொய்னா பொய் தான், இல்லையா? நம்ம வாயின் வார்த்தைகளில் உண்மையா இருக்கிறது ரொம்ப அவசியம். பேசும்போது தாவீது ரொம்ப அழகா சொல்லுவார், என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் சொல்லுவார். இன்னொரு விதமா சொன்னா, என் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் என்ன பண்றேன், பேசுறேன். என் வாயில் என்ன பேசுறேனோ அதுதான் நான் மனசுலையும் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய வார்த்தைகள் அப்படி இருக்கா? நீ நிறைய பேர் வாயில ஒண்ணு மனசுல இன்னொன்னு. ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த சாமர்த்தியம் எவ்வளவு மேன்மையான சாமர்த்தியம் அப்படின்னு கேட்டா, பொய் சொல்றோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகா மூடி மறைச்சு பேசுற சில சாமர்த்தியசாலிகள் இருக்காங்க. சில பேரு உண்மை உள்ளவனை கூட பொய் சொல்றான்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க அழுதழுது பொய் சொல்லும் போது எல்லாருமே நம்பிடுவாங்க. கண்ணீரோட சொன்னாருங்க, அப்ப கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? உண்மையா தான் இருக்கும். இந்த மாதிரி நானே நிறைய ஏமாந்துருக்கேன். ஆமா, ஃபேமிலி கவுன்சிலிங் உட்காருவேன் பாருங்க, நமக்கு இழகுன மனசுல அழுகிற பார்ட்டியை பார்த்து இதான் உண்மை சொல்லுதுன்னு நினைச்சிருப்போம். கடைசி இந்த அழுததே நம்மளை ஏமாத்துறதுதான்னு பின்னால புரியும். என்ன கெட்டிக்காரத்தனங்க, என்ன அழகா கூட ஒரு முதல கண்ணீர் வாங்க பாருங்க, அதையும் சேர்த்து சட்னியா வழங்கி நமக்கே கண்ணீர் வர்ற மாதிரி கதை சொல்லிடுவாங்க. உண்மையா இவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு, ரொம்ப அடிபட்டிருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தா அடிச்சதே இந்த ஆள் தான். இந்த ஆள் மற்றவனை அடிச்சுவிட்டு கண்ணீரோட நம்மகிட்ட சாட்சி சொல்லிட்டு ஓடிடும். நம்மளது நம்பிடுவோம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, எப்பா நீங்க எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவமா இருக்கிறீங்க. கணவனும் மனைவியும் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறாங்க. கணவன் தலை, மனைவி சரீரம். நீங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறதுனால தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது என்ன பேசுங்க? பொய்யை களைந்து மெய்யை பேசுறீங்க. பாருங்க, இந்த பொய் பேசுறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பொய் பேசுறவங்க வந்து ஒரு பொய்யோட நிறுத்த முடியாது, அதான் பிரச்சனை. புரியுதுங்களா அவங்க சொல்றது? இது உண்மை. இது நீங்க உண்மை பேசுனீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல கதையை முடிச்சிடலாம். ஆனா பொய் பேசும்போது இன்னும் முடிக்க முடியாது, அதான் பிரச்சனை. ஏன்னா அடுத்த ஒரு கேள்வி வரும். அப்போ அது என்ன, அப்போ அதுக்கு அடுத்த பொய், அப்போ இது என்ன, அதுக்கு இன்னொரு பொய். இப்படியே சுத்தி 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 பொய்யாலே அவங்கள சுத்தி அவங்க சூழ்ந்துக்கிட்டு பொய் சொன்ன பிறகு நிம்மதி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அடுத்த ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். தேள் கொட்டின போல தான் உட்காந்துருப்பாங்க. நீங்க நிம்மதியா தூங்கணும்னா நீங்க என்ன சொல்லிட்டு தூங்கினா போதும்? உண்மையை சொல்லிட்டா நல்ல தூக்கம் வரும். பொய் சொன்னா சொல்லுவாங்க பாருங்க, மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியுமா, அந்த மாதிரி சும்மாவே நம்மளை பார்த்தா கூட நம்மளை ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி தான் நினைப்போம். அவங்க ஏதோ ஒன்று கண்ணு நின்று போய் உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்னமோ உங்களையே கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியும், இல்லையா? பொய்யனை வந்து ரொம்ப நாள் பொய்யை என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. வேதம் சொல்லுது, அந்தரங்கத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணும், வெளியரங்கமாகும். எல்லாம் வெளிச்சத்தில் வரும். இருட்டில் செய்யப்பட்டதெல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்தில் வந்துடும். அதனால பொய்யெல்லாம் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. பேசும்போது உண்மையை பேசிடுங்க. பாருங்க, விசேஷமா தவறு நடந்துருச்சா, இந்த தவறு நடந்துச்சுப்பா, இந்த மாதிரி பண்ணிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒப்பு கொண்டுட்டீங்கன்னா பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சிடலாம்.
தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ ஏதோ தப்பு நடக்கும் பாருங்க, நம்மளாம் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, அதுக்காக நல்லா தப்பு செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாரும் தவறு செய்கிறோம், நம்ம எல்லாருக்குள்ளேயும் பலவீனங்கள் இருக்கு. தவறுகள் நடக்கும்போது உண்மையை ஒத்துக்கிறது நல்லது. ஆமாம், நான் தவறு செஞ்சுட்டேன், இப்படி தெரியாமல் காசை கொடுத்துட்டேன், இப்படி செலவழிச்சிட்டேன், இங்கே போயிட்டேன், இங்கே வந்துட்டேன், இவங்ககிட்ட பேசிட்டேன், இப்படி புத்தியனமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலாக நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்கும் போது நம்ம இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைகளை நம்ம மேலே ஏற்றிக்கொண்டே இருக்கிறோன்றது உண்மை. ஏவாள் பாருங்க, ஆதாம பாருங்க, என்ன பொய்யுங்க. சாப்பிட்டியா, நான் விளக்கின கனியை புசிச்சியா கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? ஆமாம் சாப்பிட்டேன், அதான் பதில். ஆனால் எப்படி பதில் வந்துச்சு? நான் இல்லை, நீர் கொடுத்த ஸ்திரீ இருக்கார் பாருங்க, அந்த அம்மா தான் என்கிட்ட கொடுத்தாங்க, அதனால தான் நான் சாப்பிட்டேன். இந்த அம்மா கொடுக்கலன்னா சாப்பிட்ருக்க மாட்டேன், நான் அவ்வளோ உத்தமன். இவர், அந்த அம்மா இவரை விட கெட்டிக்காரி, கரெக்டாக தான் நினச்சிருக்காரு பாருங்க, அந்த ஏற்ற துணை தான் கொடுத்துருக்காரு. அது பொய்யில டபுள் ஸ்கொயர் பொய். அது கேட்டா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பிசாசே அசந்திருப்பான், நம்ம தான் பொய்க்கு இப்பதான்னு பார்த்தா இதுங்க பயங்கரமா இருக்குது நம்மளை விடன்னு. அந்த மாதிரி வாய திறந்தா ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் என்ன சொல்லல? உண்மையை சொல்லவே இல்லை. யார் மேலே அது பழிய போட்டு நான் செய்யலை அப்படின்னு சாதி கடைசியில் அதனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ வேதனையோட பிள்ளையை பெறுவாய், வேர்வை சிந்தி தான் சாப்பிடுவ, மண்ணா இருக்கிற மண்ணுக்கே திரும்ப போ. அதே இது தேவ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் விழுந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்து உண்மையை சொல்லியிருந்தான்னா நிச்சயமா தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருப்பான். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர். ஆமீன். அதனால நீங்க குடும்பத்தில் பாருங்க, இந்த இந்த பொய்யை ஜவ்வு மாதிரி இழுக்காதீங்க, உண்மைன்னு சொல்லிடுங்க. இதான்ப்பா நடந்துச்சு, இப்படி பேசிட்டேன்ப்பா, தெரியாமல் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கப்பா, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்ப்பான்னு காலில் விழுந்துருங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஒரே ராத்திரியோட பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை மறைக்க ரெண்டு பேரையும் ஒருத்தர் நீங்கள் காயப்படுத்திட்டே இருப்பீங்க. அந்த காயம் ஆறவே ஆறாது. அதுக்கப்புறமா எக்காலத்துலையும் உங்களை நம்ப மாட்டாங்க, உங்களை நம்பவே மாட்டாங்க. நீங்கள் வேணா உங்களோட கூடவே ஒரு கேமரா வச்சுக்கிட்டே நடந்தா கூட உங்களை நம்ப மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. பொய் சொல்றீங்கன்னு ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்பிக்கையை திருப்பி நிலைநிறுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஒருவேளை உங்களை கண்காணிக்காம போயிட்டா கூட அவங்க மனசுக்குள்ள இருக்க சந்தேகத்தை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். குடும்பத்துக்குள்ள பேசுறதுல எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். பேசுறத உண்மையா பேசுங்க. பொய் பேசி காரியங்களை சாதிக்கணும்னு நினைப்பது தவறு.